அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நமக்கு நாளை துவங்குகின்ற அற்புதமான ஆஷாட நவராத்திரி. நவராத்திரி அப்படின்னாலே அம்பாளுடைய வழிபாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு காலம். அம்பிகையுடைய மனதை குளிர வைத்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற துன்பங்கள், கஷ்டங்கள் இது எல்லாம் போக்குவதற்கு அம்பிகையுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான காலமாக தான் இந்த நவராத்திரி கருதப்படுது. அதுவும் ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரி துன்பங்களை போக்குகின்ற நவராத்திரி. வாராகி அம்மனுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஒரு பொன்னான ஒரு காலங்க. எல்லா இந்த நவராத்திரியில் நம்மளால் 9 நாட்களும் விரதம் இருக்க முடியாட்டி கூட ஒரே ஒரு நாள் இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் வாராகி அம்மனை நினச்சி நீங்கள் வழிபட்டு பாருங்கள். இந்த 9 நாட்களுமே நம்ம விரதம் இருந்த பலனானது பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாளில் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தீரவே முடியாத ஒரு கஷ்டம், ரொம்ப மனசுக்கு ஒரு பாரமாக இருக்குது, வெளியில் சொல்லவே முடியல, இல்லாட்டி எங்களுக்கு நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு இது நடந்தால் நல்லாயிருக்கும் வாழ்க்கையில் அப்படிங்கிற நமக்கான ஒரு வேண்டுதல் இருக்குது பார்த்தீங்களா. அப்படி நம்முடைய கஷ்டங்கள் போக்குவதற்காக வாராகி வழிபாட்டில் இந்த 9 நாட்களில் ஒரே ஒரு நாளாச்சும் நீங்கள் இந்த ஒரே ஒரு பூவும் நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு மந்திரமும் சொல்லி நீங்கள் அம்பாள் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை மட்டும் வச்சு பாருங்கள், நிச்சயமாக நிறைவேறுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான மந்திரமும் அது என்ன அர்ச்சனைக்கான பூவுங்கிறத தான் இந்த ஒரு பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நவராத்திரி அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர்றது ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சாரதா நவராத்திரி தான். ஏன்னா அதை தான் நம்ம எல்லாருமே கொண்டாடுவோம். ஆனால் இந்த ஆஷாட மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆனி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஆஷாட நவராத்திரிக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. ஏன்னா அன்னை ராஜராஜேஸ்வரியின் படை தளபதியாகவும் சப்த கன்னியர்களில் ஒருத்தராகவும் இருக்கக்கூடிய வாராகி அம்மனை போற்றி அவளுடைய அருள் நமக்கு கிடைப்பதற்கான ஏற்ற ஒரு காலம்தான் ஆஷாட நவராத்திரி. அதனால தான் வாராகி வழிபாட்டுக்குரிய நவராத்திரிங்கிறதுனால இதுக்கு பேர் வாராகி நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது உண்டு. அப்படிப்பட்ட இந்த நவராத்திரி நாளில் நமக்கு வாழ்க்கையில் நம்ம ரொம்ப ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கோம், இல்லை பிரச்சனைகள் தீரணும், நம்ம வாழ்க்கையில் நினைத்த காரியங்கள் நடப்பதற்கு எளிமையான முறையில் நம்ம வழிபாடு செஞ்சாலே போதும். பெரிய அளவில் கிராண்டாக சுவாமிக்கு இதை வைக்கணும், நம்ம சுவாமிக்கு நிவேதனமாக அதை வைக்கணும், இப்படி 9 நாளும் ஒவ்வொரு விதமான அந்த பலகாரங்கள் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாதுங்க. எளிமையான முறையில் உங்கள் கிட்ட படம் இருந்ததுன்னா அந்த படத்துக்கு பூக்கள்லாம் வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணிவிட்டு ஒரே ஒரு தீபம் சுவாமிக்குன்னு தனியாக ஒரு நெய் தீபம் இல்லாட்டி நல்லெண்ணெய் தீபம் அகல் விளக்கில் நம்ம ஏற்றி வழிபட்டாலே கூட போதும். இல்லை படங்கள் இல்லாதவங்க ஒரு தீபத்தை மட்டுமே ஏற்றிட்டு சாக்ஷாத் வாராகி அம்மனே அந்த தீபத்தில் இருக்கிறதா நீங்கள் நினச்சிட்டு இந்த 9 நாட்களும் எளிமையான நிவேதனங்கள் பண்ணி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்கள் ஸ்லோகங்கள் மட்டும் பண்ணி நீங்கள் அம்பாளை நம்ம யார் ஒருத்தங்க நினச்சி மனதுருக இப்படி வேண்டுதல் வைக்கிறோமோ கண்டிப்பாக நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்களும் நிவர்த்தி ஆகிறதுக்கு இந்த 9 நாளுக்குள்ளே அதற்கான வழிகள் நிச்சயமாக பிறக்கும். அப்படி நம்ம இது மாதிரி வழிபாடுகள் பண்ணுறப்ப ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பூ. ஏன்னா இப்போ நம்ம ஒருத்தங்களை பார்க்க போகிறோம், இல்லாட்டி நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சமான ஒரு பொருட்களை வச்சு நம்ம அவங்களுக்காக நம்ம வாங்கி வைக்கிறப்ப மனசு எவ்வளோ சந்தோஷப்படும். அதே மாதிரி தாங்க அம்பாளுக்குரிய இந்த 9 நாளில் நம்ம அம்பாளுக்கு உரிய ஒரே ஒரு மலரால் அர்ச்சனை பண்ணாலே போதும், மனம் மகிழ்ந்து நம்முடைய வேண்டுதல்களை உடனுக்குடனே நிறைவேற்றி தருவார் வாராகி அம்மன். அப்படி இந்த தாயாருக்கு அப்படி என்ன பூக்கள் கேட்டிங்கன்னா, சிகப்பு நிற மலர்கள்னால் அம்பாளுக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டம். அதுவும் ஒற்றை செம்பருத்தி, நல்ல சிகப்பு. நிறைய பேர் வீட்டில் இந்த நாட்டு செம்பருத்தின்னு சொல்லுவோம், இது நிறைய வீடுகளில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ செம்பருத்தி பூ நமக்கு சீசன் தான் இருக்குது, எல்லாருடைய வீட்லேயும் பூத்து குலுங்குது. அப்படி உங்கள் வீட்டில் இந்த செம்பருத்தி பூ மட்டும் கிடச்சிச்சின்னா, இல்லை அக்கம் பக்கம் எங்கேயாவது, அதனால தான் 9 நாட்களில் ஒரு நாளாச்சும் நீங்கள் அம்பாளுக்கு இந்த செம்பருத்தி பூவை மட்டும் நீங்கள் பறிச்சுட்டு நீங்கள் இது மாதிரி உங்கள் கிட்ட எவ்வளோ பூக்கள் இருக்கோ, அதாவது 7, 9, 11 அப்படிங்கிற ஒரு எண்ணிக்கையில் கையில் எடுத்துகிட்டு உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணி பாருங்கள். அதற்காக பூவை இப்படி தனித்தனியாக பிச்சு அப்படி நம்ம அர்ச்சனை பண்ணக்கூடாது. முழு மலரையுமே நம்ம சுவாமிக்கு மாலை மாதிரி கட்டி சாத்தி போடலாம். இல்லாட்டி ஒரே ஒரு பூ இருந்தால் கூட போதும். அந்த பூவை சுவாமியுடைய
பாதத்தில் மட்டும் நீங்கள் வச்சுட்டு நம்ம இப்படி வந்து நமக்கான ஒரு வேண்டுதல் நம்ம வைக்கிறப்ப நிச்சயமாக எவ்வளோ பெரிய கஷ்டம், மலை மாதிரி உள்ள ஒரு கஷ்டம் கூட பனி மாதிரி கரையுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு மலரானது அம்பாளுக்கு வந்து அவ்வளோ ஒரு விசேஷம். இந்த மலர் கொண்டு நம்ம அர்ச்சிக்கிறப்ப நம்முடைய எப்படிப்பட்ட வேண்டுதலும் கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படி நம்ம வந்து இது மாதிரி ஒவ்வொரு உங்கள்கிட்ட நிறைய பூக்கள் இருக்குன்னா அந்த பூக்கள் ஒவ்வொன்றா நம்ம எடுத்து அர்ச்சனை பண்ணுறப்ப ஓம் அதிசய காரிய சித்தி தாயே நமோ நமக, ஓம் அதிசய காரிய சித்தி தாயே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை உங்களால் எவ்வளவு முறை உங்களுக்கெல்லாம் சொல்ல முடியுமோ அவ்வளோ முறை, 9 முறை, 27 முறை, அப்படி உங்களால் எவ்வளவு எண்ணிக்கை சொல்ல முடியுமோ நீங்கள் ஒவ்வொரு பூவாக எடுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து அம்பாளுக்கு வந்து நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அதே மாதிரி இது மாதிரி வழிபாடு பண்ணுறப்ப நிறைய பிரச்சனைகள், நிறைய கோரிக்கைகள்லாம் சொல்லாமல் உங்கள் மனசில் ஏதாவது ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனைகளை மட்டும் நீங்கள் சுவாமி பாதத்தில் வச்சுட்டு, இந்த கண்டிப்பாக எங்களுக்கு இந்த நவராத்திரி முடியறதுக்குள்ளே எங்களோட இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் அப்படி நீங்கள் ஆத்மார்த்தமாக நீங்கள் நினச்சி அம்பாள்கிட்ட இந்த கோரிக்கையை மட்டும் நீங்கள் வச்சு பாருங்கள். நிச்சயமாக சொல்கிறேன், இந்த 9 நாள் நவராத்திரி முடிவதற்குள்ளாகவே நீங்கள் நினைக்கிறத விட ரொம்ப விரைவாக உங்களுடைய வேண்டுதலானது கண்டிப்பாக கைகூடும். ஏன்னா இது இப்போ நம்ம சொல்கிற பரிகாரங்கள் ரொம்ப ஒரு எளிமையான ஒரு விஷயம் மாதிரி தோணும். ஆனால் ரொம்ப ரொம்ப சக்தி கொண்ட முழு நம்பிக்கையோடு நம்ம யார் ஒருத்தங்க இந்த ஒரு விஷயத்தை வந்து வாராகி தாய்க்கு நம்ம பண்ணுறோமோ கண்டிப்பாக எப்படிப்பட்ட அந்த வேண்டுதலும் நிச்சயம் நடக்குங்க. இதோடு கூட நீங்கள் பூஜையில் வந்து மிக முக்கியமான சுவாமிக்கு நம்ம விளக்கேற்றுவோம் பார்த்தீங்களா, அப்படி விளக்கேற்றி நம்ம வழிபடுற அந்த நேரத்தில் அபிராமி அந்தாதியில் இடம்பெற்றுள்ள 28வது பாடல், இந்த ஒரு பாடலை இந்த ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் அம்பாளை நினச்சி நம்ம பாடுறப்ப கண்டிப்பாக வாழ்க்கையில் எவ்வளவு மிகப்பெரிய துன்பமாக இருந்தால் கூட அந்த கஷ்டங்கள் மாறி வாழ்க்கையில் இன்பம் உண்டாகுங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட அந்த அபிராமி பாடல், சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் பொல்லும் பரிமள பூங்கொடியே, நின் புது மலர்த்தால் அல்லும் பகலும் தொழுமவர்க்கே அழியா அரசும் செல்லும் தவநெறியும் சிவலோகமும் சித்திக்குமே. இந்த ஒரு பாடலை நீங்கள் வந்து உங்களுடைய பூஜையில் நீங்கள் 9 நாளும் உங்களால் முடியுது அப்படிங்கிறவங்க ஒரு முறையாச்சும் நீங்கள் பாடி பாருங்கள். அதே மாதிரி இதை இப்போ நம்ம பாடல் பாடிக்கிறப்ப நிறைய பேருக்கு தெரியும், அபிராமி அந்தாதியோட இது பண்ணுறப்ப பாடலுடைய நூற்பயன் பாடல், அதாவது ஆத்தாளை எங்கள் அபிராம வள்ளியை அப்படின்னு தொடங்குகின்ற அந்த 101வது பாடலையும் படிக்கணும். இந்த 2 பாடலுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் டெய்லி பூஜையில் இந்த பாடல் படிச்சுட்டு, இது மாதிரி செம்பருத்தி பூ இருக்குது, இப்போ சப்போஸ் உங்களுக்கு செம்பருத்தி பூவே உங்கள் ஏரியாவில் கிடைக்கல அப்படிங்கிறவங்க சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பூக்களாக இருந்தாலும் சரி சுவாமிக்கு நீங்கள் வச்சுட்டு இந்த ஒரு பாடலை மட்டும் நீங்கள் சொல்லி பாருங்கள். வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்கலைங்கிற அந்த ஒரு விஷயங்கள் கூட கண்டிப்பாக வாராகி அம்மனுடைய அருளாலே கண்டிப்பாக கூடிய விரைவில் நடக்கும். ஏன்னா அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு நவராத்திரி. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் ஒரு கணவன் மனைவி உறவாக இருக்கட்டும், குடும்பத்தில் ஒரு சந்தோஷங்கள், அது மட்டும் இல்லாமல் கெட்ட விஷயங்கள் ஏதாவது வீட்டில் வந்து ஒரு பில்லி சூனியம் வேறு ஏதாவது எதிர்மறை விஷயங்கள் இப்படி எதுவாக இருந்தாலுமே கண்டிப்பாக நல்லா துவம்சம் பண்ணி நம்முடைய வாழ்க்கையில் நல்லபடியான ஒரு ஒளியேற்றுவாள் வாராகி தாய். அதனால் நான் ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு இந்த எளிமையான வழிபாட்டு முறைகள் செஞ்சு பாருங்கள். என்றைக்குமே குடும்பத்துக்கு நல்லது மட்டுமே நடக்குங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் ஓம் வாராகி தாயை போற்றிங்கிற அற்புதமான ஒரு மந்திரத்தை பதிவிடுங்க. பார்க்குற மற்ற எல்லாருக்குமே இது ஒரு உந்துதலாக தூண்டுகளாக இருக்குங்க. நம்முடைய சேனலை நிறைய பேர் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.